விபத்தில் காயமடைந்த மூதாட்டிக்கு ஸ்ட்ரெக்சர் வழங்காததால் அவரது மகளை தூக்கி சென்ற விவகாரம் தொடர்பாக ஈரோடு அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் விசாரணை நடத்தினார். பெரியவலசு பகுதியைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டி சொர்ணா சாலையோரமாக நடந்து சென்றபோது இருசக்கர வாகனம் மோதி காலில் காயமடைந்தார். இவரை மீட்ட அவரது மகள் வளர்மதி ஆட்டோ மூலம் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றார். தொடர்ந்து மூதாட்டியை அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து செல்ல ஸ்ட்ரக்சரோ வீல் சேரோ தராமல் மருத்துவமனை ஊழியர்கள் அலைகழித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வளர்மதியை மூதாட்டி சொர்ணாவை தன்னந்தனியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு சுமந்து சென்றார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பேசுபொருளாக மாறியது. இதனையடுத்து ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அம்பிகா சண்முகம் ஆய்வு செய்தார். நுழைவு வாயிலில் வீல் சேர் மற்றும் ஸ்ட்ரக்சரை வைத்திருக்க அறிவுறுத்திய அவர் மூதாட்டிக்கு ஸ்ட்ரக்சர் வழங்காத விவகாரம் தொடர்பாக மருத்துவர் உட்பட 12 பேரும் விசாரணை நடத்தி விளக்கம் கேட்டார்.